இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். கடவுள் கதை. அடர்ந்த காடு, அந்த மலைக்கு மேல 3 குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடமும் வெட்டிக்கிலோல தான் இருக்கு. ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ், உங்களுக்கு வந்து நான் எங்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வணக்கம் மை டியர் என்வி ஃபேமிலி. வெல்கம் பேக் டு என்வி vlog சேனல். ஸோ இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. பேய் கதை. பேய் கதையா? ஆமா, கடவுள் கதை. ஸோ எனக்கு வந்து இதை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, இருந்தாலும் நக்கலையா உனக்கு? ஆனா இப்போ இன்னைக்கு வந்து நான் போக போற இடம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடமா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து அதை பத்தி ஐடியா கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஓகே, தைரியமா சொல்லுவேன், சின்ன பசங்க நீங்க பயப்பட மாட்டீங்க. ஸோ இப்போ நான் போக போற இடம் ஒரு அடர்ந்த காடு. ஓகே, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு மேல 3 கடவுள். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சோ அவங்க 3 பேரையும் தான் பார்க்க போறோம். அந்த 3 கடவுளும் குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மலையில, காட்டுக்கு நடுவுல. சோ அவங்களதான் நான் இன்னைக்கு போய் விசிட் பண்ண போறேன். ஒரு கெஸ்டா நான் வந்து போறேன் அவங்கள பாக்குறதுக்காக. சோ அதுக்காக தான் நான் வந்து இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோல நான் போறது காட்ட மாட்டேன். இல்ல புரியல. நான் கெட் ரெடி ஆகுறது தான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் என்ன காஸ்டியூம் போட்டிருக்கேன், இதுக்கு நான் என்ன பேர் பண்ணிருக்கேன், அதுக்கு நான் என்ன கீழே பேர் பண்ண போறேன், அது எல்லாமே தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு இங்க இருக்கிறவங்க, ஐ மீன் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ், உங்களுக்கு வந்து நான் எங்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இடமும் வெட்டிக்கிலோல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் சீக்கிரமாவே, ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கே அந்த கோயில திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முடிஞ்சா நான் அதை கவர் பண்றேன். ஸோ ஓரளவு இங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டுபிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து கெட் ரெடிக்குள்ள போயிடலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ பேர் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு நீலன்த் ஒரு, இது பேர் என்ன, ஒரு 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 குர்தா குர்தீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு கீழே நான் வந்து ஜீன் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சேர்த்து வெயிட், ஸோ இதுக்கு வந்து சேர்த்து நான் வந்து ஒரு ஸ்கார்ஃபும் பேக் பண்ண போறேன். அண்ட் கீழே ஃபுட்வேர் வந்து ஒரு ஃபிளாட் ஃபிளிப் டாப் அதான் பேக் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா ஷூ பேக் பண்ணிப்பேன். எனக்கு மார்னிங் தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ பெருசாக வெயிட் இருக்காது. ஸோ நான் மோஸ்ட்லி ஃபிளிப் டாப்ல தான் நான் வந்து போவேன். அண்ட் அவுட்ஃபிட் வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். அது பிக்சர்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது என்னடா கண்ட்ராவி காம்பினேஷனு, ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட், அது கீழே ஒரு ஜீனு, அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்கார்ஃப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியும். வேற வழி இல்லை, நம்ம வந்து இப்போ கோயில் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஃபுல் ட்ரெடிஷ்னலும் எனக்கு செட் ஆகாது, கசா அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஜீன். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும். அண்ட் இவர் வந்து சன் ப்ரொடெக்ஷனுக்காக இவரை நான் எடுத்துகிட்டு போகிறேன். மூச்சை கவர் பண்ணிக்க, என் கை காலை கவர் பண்ணிக்க, கால் கிடையாது கையை கவர் பண்ணிக்க. ஸோ அதுக்காக தான் இவரை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோனர். அண்ட் இந்த டோனர் வந்து நான் ஜெனட்ல இருந்து யூஸ் பண்றேன். ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல, ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க, இல்லைன்னா மேக்கப் பிராண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்றது ஸ்கின் கேர், நான் வந்து யூஸ் பண்றது ஜெனட்டோடதுல இருந்து இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையான ரிசல்ட் கொடுக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதுவுமே எனக்கு ஸ்கின் இன்னும் டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் அவர் காயட்டும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போடுவோம்.
ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எங்கேயோ ஓடி போயிட்டான், அவனை காணோம். ஸோ அவனுக்கு பதிலாக நான் வந்து இந்த பிஓசிங்கிறேன் பிஏசியோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும். இதுவுமே கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும், ரொம்ப ஜெல் டைப்பில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் அந்த பாண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. பட் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா மந்த்லி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் குவான்டிட்டியுமே உங்களுக்கு பார்க்கறது இவ்வளோ இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் மோஸ்ட்லி காலி பண்ணிட்டேன், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது பாண்ட்ஸை விட இது சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இது மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க பிரைட்ஸுக்கு. ஸோ நானும் ஒரு காலத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தேன், அதனால தான் என்கிட்ட இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த க்ளோ உங்களுக்கு ஹெவியாகவே இருக்காது, ரொம்ப லைட்டாக அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே கரைஞ்சிரும். தண்ணி கரையுமா? ஓகே. அண்ட் இது வந்து என்கிட்ட மாய்ஸ்சரைசர், என்கிட்ட சன்ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறமா நான் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா எல்லாமே வந்து பிடிச்சிக்கும், நோட்டிக்கும் டஸ்ட் எல்லாம். ஸோ காம்பேக்ட் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ளஷ் போட போகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த லிக்யூடு லிப்ஸ்டிக்கை வச்சு போடுறதுனான்னு தெரியல, பார்ப்பேன். ஸோ கோயிலுக்கு போகிறதுனால பெருசாக எதுவும் ஆனால் ஆல்ரெடி லிப் பாம் போட்டதுனால கொஞ்சம் பிங்கிஷாக தான் இருக்குது. ஐயோ, ஃப்ரிட்ஜில் வச்சேன். யாராவது லிப்ஸ்டிக்கை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்கன்னு தெரியல, நான் வச்சேன். ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை டைட் ஆயிடுச்சு. சூப்பர். லைட்டாக மட்டும் போட்டுப்போம். இல்லை, கோயிலுக்கு தானே போகிறோம், ஸோ அது போதும். ஸோ அதுக்கு பதிலாக தான் அந்த ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ் அண்ட் மஸ்காரா போட்டுட்டு காஜல் போடலாமா வேணாம் இன்னைக்கு? ஓகே, ஆனால் நம்ம காஜல் ட்ரை பண்ணுவோம். ஐலைனர் இல்லாமல் நீ காஜல் மட்டும் போடுறேன். ஏன்னா காஜல் போட்டால் ரொம்ப மாதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காஜல் போடுறேன். எனக்கு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக அந்த ட்ரெடிஷ்னலாக பார்க்கணும். இப்போ காஜல் மஸ்காரா மட்டும் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டுடலாம். ஓகே, கீழே நான் போடலாம். கீழே காஜல் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு வந்து எங்கேயாவது போனால் இந்த ஃபேஸில் எதுவுமே இந்த ஹெவியாக இல்லாமல் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் நான் மெயினாக அந்த காஜல் அவாய்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்மஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு போடுறேன், அதுவும் இன்னைக்கு பைக்கில் தான் போடுறேன். என்ன இதில் போய் நான் இறங்க போகிறேன்னு தெரியல, இதை வந்து போடுவோம் ஆசைக்காக. ஓகே, ஸோ இது எப்படியே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கமிஞ்சிடும், இருந்தாலும் ஆசைக்காக போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி காம்பேக்ட் வந்து நான் மேக்கில் இருந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்குள்ளே செம்மையாக வேர்த்துருச்சு. இதில் நான் போய் இறங்குறதுக்குள்ளே ஒரு கதியாகி தான் போய் இறங்க போகிறேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ இது. ஓகே, ஃபைனலி தலை எப்படிலாம் விட்டு போனேன்னா செத்துருவேன். ஸோ எப்பவும் போல் நமக்கு போனிட்டேன் தான் கரெக்டு. ஓகே, நமக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். அண்ட் நெக்குக்கெலாம் நான் வந்து இப்போ எதுவுமே போட போகிறது கிடையாது, பிகாஸ் நான் வந்து ஸ்கார்ஃப் போடுறதுனால எனக்கு அதுவே கவர் ஆகிக்கும். ஸோ அவ்வளோ நான் முடிஞ்சிச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ப்ளஷ்ஷு போடலாமா வேணாமா? போடுவோம், இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டும். போடும்ல. ஓகே, எங்கடா ஸ்கார்ஃப்? ஓகே, அண்ட் தென் ஃபைனலி நம்மளோட கவசம் சூரியன்கிட்ட இருந்து கவர் பண்ணிக்கிறதுக்காக ஃபைனலி உங்களுக்கு நான் ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். இன்னும் நான் அந்த டேகு கூட பிரிக்கலை. ஸோ நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து
அப்படியே இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, நான் ஃபைனலி ஐம் ரெடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ட்ராவல் வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய 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 சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து அது இன்னுமே கொஞ்சம் எனக்கு வந்து அது என்ன சொல்கிறது, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அது நிறையவே என்கரேஜாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம ஏதாவது போடணும், இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாவது சுற்றி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு போய் இன்னுமே நான் கொஞ்சம் வீடியோ பெட்டராக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் புதுசாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன் அட்வான்ஸ். ஓகே, அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்காக ஒரு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும், ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் பார்ட் 2 உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.